ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாப்பாவோட பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. நான் எப்படி ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் பண்ணேன், எப்படி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம் கார்டன் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது பர்த்டேக்கு முன்னாடி ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு நான் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 1 லிட்டர் அளவு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ணி திக்காக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு சேர்க்கறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், க்ரீமி கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நான் இன்னைக்கு வந்துட்டு ஜெலட்டின் ஆட் பண்ண போறேன், கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக. அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் ஆட் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஆகிட்ட அப்புறமா நம்ம அதை வந்து சூடு பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா பால் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பொங்கி வரும்போது அந்த ஏடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டே இருங்க. அப்போதான் நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிட்ட அப்புறமா வந்துட்டு அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருந்தேன், இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/2 கப் சுகர் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது நல்லா ஜெலட்டின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை வந்துட்டு நம்ம சூடு பண்ணி இதை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக வந்துட்டு லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ கரைஞ்சி வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க ஐஸ்கிரீமில் வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோடனே நல்லா பால் வந்துட்டு திக்காக ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த ஜெலட்டின் வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அது கரைஞ்சி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் வேணும் ஐஸ்கிரீமுக்கு, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேட் கண்டென்ட்டும் இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் ஐஸ்கிரீம். இதில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவருக்காக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 1 மினிட் அளவு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் ஊற்றிக்கிறீங்களோ அதில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸை எடுத்துக்கோங்க, ஏர் டைட்டாக இருக்கணும். நான் வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு 1 மினிட் வந்துட்டு மிக்சியில் ஊற்றி எடுத்துட்டேன். ஊற்றி எடுக்கும்போது இந்த மாதிரி நுரையா வரும். அப்போ தான் வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். இதை வந்துட்டு ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் போட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கட்டி ஆகிட்ட அப்புறமா நீங்கள் திருப்பியும் எடுத்து ஒரு 1 டேக்கு அப்புறமா எடுத்து திருப்பியும் அதை அரைச்சி இந்த மாதிரி திருப்பியும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு ஐஸ்கிரீமை
பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் மேக்கரில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீமை. இந்த மாதிரி இருக்கும்போது நான் எடுத்து மிக்சியில் ஜாரில் மாற்றி திருப்பி பீட் பண்ணி எடுத்து அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அதுக்கு மறுநாள் வந்துட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். நம்பர் 4 வர மாதிரி 4th பர்த்டே பாப்பாவோடது. அதனால் நம்பர் 4 வர மாதிரி நான் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சார்ட் பேப்பரில் இந்த 4x4 சென்டிமீட்டரில் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கார்ட்போர்டில் வந்துட்டு நான் 4 ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளவராக வர மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம். கட் பண்ணி அந்த கார்ட்போர்டில் நம்ம 4 ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டிட போகிறோம். அதுக்காக தான் இந்த சார்ட் பேப்பரில் ஃப்ளவர் கட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ரவுண்டாக வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா பிரித்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அழகாக வந்துருச்சு. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் நான். இதில் வந்துட்டு கொஞ்சமாக பிளெயினாக இருக்கிறதுனால கலர் கொடுக்கறதுக்காக நான் மிடில் மட்டும் வந்துட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ சன்ஃப்ளவர் எடுத்திங்கன்னா நடுவில் ப்ரௌன் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் கொடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம் நம்ம. என் பையன் வந்துட்டு இந்த கலர் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணான். இப்போ வந்துட்டு இந்த 4 ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வேறு கலர்ஸ்லேயும் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஒன்றுன்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு மடித்து விட்டுக்கிறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷேப்பாக இருக்கும் ஃப்ளவரை. இந்த ஒர்க்லாம் வந்துட்டு என் பையன் பண்ணி கொடுத்துட்டான். நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே பண்ணிட்டான். இதில் நான் கம் போட்டு எல்லாத்தையும் ஒட்டிடுறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்த்டே மார்னிங் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம பர்த்டே டேயில் பார்க்கலாம். இப்போ மார்னிங் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு பூரி பிடிக்கும் அப்படின்றனால பூரியும் வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கேன். அதுதான் மார்னிங் டிஃபன் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்துட்டு கேக் செய்யறதும் அப்புறம் லன்ச் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லாமே முடிச்சுட்டு நான் காலைல ஒர்க்கை. இப்போ நம்மளோட கேக்காக செஞ்சிடலாம். நான் வந்துட்டு 1 கிலோ கேக்குக்கு உண்டான அளவு இல்லை மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் நான் எப்படி செய்யணும்ட்டு. இது வந்துட்டு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு வந்துட்டு எந்த ஃப்ளேவரும் இல்லாத வெஜிடபிள் ஆயிலை வந்துட்டு எடுத்துக்கோங்க. நார்மல் வெனிலா கேக் நம்ம செய்வோங்களே அதே மாதிரி தான், அதே கேக் தான். இது நல்லா வந்துட்டு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் தனியாக வந்துட்டு சர்க்கரை தனியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும்.
இப்போ இதில் 2 கப் அளவு மைதா மாவு நான் சேர்க்க போகிறேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக எல்லா மாவும் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேட்சாக பிரித்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் ஆட் பண்ணிட்ட அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு பாலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு காய்ச்சி ஆறின பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த பாலை ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்பேச்சுலாவில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 7 இன்ச்சு அளவுள்ள பேக்கிங் டின்னை வந்துட்டு நான் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பரை வந்துட்டு லைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கேக் டின்னில் வந்துட்டு 3/4 அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கால் நல்லா ஸ்வில் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எந்த பபிள்ஸும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 170 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு 35 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம லஞ்ச் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கிரில் ரேக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆறு இருக்கும். லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராஸ்டிங் செய்யலாம். வந்துட்டு நான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். கூடவே வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ்க்காக எண்ணெய் வச்சிருக்கேன். நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பாக்ஸ் கிரேட்டரை வந்துட்டு ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த இதில் தான் பண்ணேன். நல்லா தின்னா நல்லா வந்துச்சு. சூப்பராக மஷ்ரூம்ஸ் வந்துட்டு கட் பண்ணி போட்டு எல்லாம் ரெடியாகி வந்துட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு தம் வைக்க போகிறோம் பிரியாணியை. நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ புரட்டாசி மாதம்ன்றதுனால நான்வெஜ் பிரியாணி எதுவும் செய்யலை. ஸோ அதனால் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சாச்சு. இப்போ லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது எப்படி செஞ்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு பிரியாணி. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ரெசிபி இருக்குது. அதோட வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாப்பா வந்துட்டு கார் மாதிரி கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ரெடி பண்ண போகிறேன். கேக்கை வந்துட்டு 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா ஆறிடுச்சு இப்போ கேக்கு. இப்போது ஒரு லேயர் வச்சுட்டு அதில் வந்துட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஒயிட் சாக்லேட் வந்துட்டு நான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி செர்ரிஸை வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வச்சு அதே மாதிரி 3 லேயரும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. க்ரம் ஃப்ரூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கட் பண்ண போகிறோம் நம்ம கார் ஷேப்புக்கு. இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுட்டு சைடில் வந்துட்டு 2 சைடும் ஒரே ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, மூவ் ஆகாமல் இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் உடனே எல்லாமே செஞ்சுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க கேக்கை 1/2 hour, அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. இது அப்படியே வந்துட்டு நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பீஸையும் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறதுக்காக மேலேயும் அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்துட்டு க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்க போகிறேன். பேக் சைடுக்கு வந்துட்டு லைட்டாக கட் பண்ணால் போதும்.
இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டேன். சாக்லேட்டால் நான் வந்துட்டு இதில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த மிச்சம் இருக்கிற இடத்துல வந்துட்டு எல்லோ கலர் கார் கேக் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு க்ரீமில் எல்லோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாசில் ஸ்டார் நாசிலால் இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு போகிறோம். ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வைக்கிறேன் நான். இப்போது விண்டோக்கெலாம் வந்துட்டு ஒயிட் கலரை கூட கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கலர் இருந்தால் கூட நீங்கள் வேறு கலர் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கண்ணெல்லாம் வரைஞ்சாச்சு. நான் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு இந்த க்ரீம் பிஸ்கெட் இருக்கும்ல, அதில் ஒரு சைடை மட்டும் எடுத்து வீலுக்காக வச்சுட்டேன். இது பிஸ்கெட்க்கு பதிலாக நம்ம சாக்லேட்டை கூட வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி நம்ம அந்த மாதிரி கூட வைக்கலாம் வீலுக்கு. இதில் ரெட் கலரில் இந்த மாதிரி விண்டோஸ்க்கெலாம் கொடுத்துட்டேன். இது எல்லாமே இந்த கண்ணு மூக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் சாக்லேட்டால் வரைஞ்சிட்டேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஒரு நம்ம எழுதுவோம்ல நாசில், அந்த நாசில் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. லைட்டுக்கெலாம் வந்துட்டு ரெட் கலர் கொடுத்தாச்சு. ஸ்மைல் பண்ணுற மாதிரி கீழேயும் ஒரு ஸ்மைலி வரைஞ்சாச்சு மவுத்துக்கு. ஃப்ரண்ட்டில் அந்த ஐஸ் பக்கத்துலேயும் வந்துட்டு ஒயிட் கலர் வந்துட்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டேன். நம்மளோட கேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய டைம் வந்துச்சு, நீங்கள் முதல் நாள் கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேக்கும் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பியாகிட்டா. கார் கேக் கிடச்சோடனே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மேலே வந்துட்டு காருக்கு மேலே அவளோட 4th பர்த்டேன்றனால நம்பர் 4 வந்துட்டு எழுதியாச்சு. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக பலூனும், இன்னொரு சைடு அந்த ரிப்பன்ஸ் தொங்க விட்டாச்சு. அப்புறம் நம்பர் 4ன்னு செஞ்சுருந்தேன், அந்த இதையும் ஒட்டியாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்க கேக்கையும் பர்த்டேவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கிராட்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.